மரித்தவனை உயிரோடு எழுப்போம். நடக்க முடியாதனால உன்னால் நடக்க வைக்கும். ஊழியத்தின் குறைவுகளை அது நிறைவாக்கும். ஊழிய பாதையில உன்னை தாங்கிக் கொள்ளும். நீ எத்தனை முறை விழுந்தாலும் உன்னை எழுப்பி திரும்பவும் ஓட வைக்கும். அது கர்த்தருடைய சத்தம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? நான் படிப்படியா கொஞ்சம் ரெக்கவர் ஆகி ஸ்கூல் போக ஆரம்பிச்சு ஸ்ட்ரெயிட்டா 11th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லா ஸ்கூலே போகல. 11th பப்ளிக் எக்ஸாம் டைரக்டா போய் ஸ்கூல்ல எழுதி பாஸ் ஆகினேன். 12th முடிச்சோம். 12th நான் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுள் எங்க 2 பேரையும் நல்லா படிக்க வச்சாரு. அதுக்கப்புறம் பல போராட்டம். நல்ல மார்க் எடுத்து கிளியர் பண்ணிட்டோம். ஆனா எங்ககிட்ட தான் பணம் இல்லையே, எங்ககிட்ட வசதி இல்லையே, என்ன பண்றது, எப்படி படிக்க வைக்கிறது? ஆனா எல்லா தேவைகளையும் கடவுள் சந்திச்சு நான் அண்ணா யூனிவர்சிட்டி திருச்சியில சேர கடவுள் கிருபை செய்தாரு. அண்ணா யூனிவர்சிட்டி ஆர்மியில சேர கடவுள் கிருபை செய்தாரு. இன்னைக்கு நானும் காலேஜ் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் பிடெக் பார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன். அண்ணன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. இன்னைக்கு நான் வந்து ஒரு ஐடி கம்பெனியில எனக்கு ஒரு நல்ல வேலையை கடவுள் கொடுத்துருக்காரு. நல்ல சம்பளத்தோட கூட வேலையை கடவுள் கொடுத்துருக்காரு. அண்ணனுக்கு அவன் தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கான். அந்த கம்பெனியில 200 பேர் கிட்ட வேலை செய்யற அளவுக்கு கடவுள் உயர்த்தி வச்சிருக்காரு. இன்னைக்கு எங்களுக்கு 2 பேருக்கும் ஒரே மேடையில கடவுள் திருமணம் செய்ய கிருபை செய்து எங்க 2 பேருக்கும் அழகான ஒரு ஆண் குழந்தைகளை கடவுள் கொடுத்திருக்கிறாரு. எங்கள் வாழ்க்கையை செத்து போன எங்கள் ஜீவியத்தை கடவுள் இந்த அளவுக்கு மாற்றி ஒன்றுமில்லாத இருக்க ஜீவியத்தை ஒரே ₹1 கூட இல்லாத ஒரு 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 ஊழியத்தை இருந்த நிலைமைய இன்னைக்கு அநேகருக்கு உதவி செய்யும்படியாக, அநேகர் கரங்களை வலுப்படுத்தும்படியாக கடவுள் எங்களை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு என்னை கேட்டுக்கலாம். நான் சொல்லுவேன், நாங்க வந்து உண்மையா கடவுளை தேடணுமா? காலேஜ்ல இருக்கும்போது அல்லது வீட்டுல இருக்கும்போது நாங்க பக்தியா தேடி எங்களால சொல்றதை விட எங்க அப்பா அம்மாவுடைய ஜெபத்தினாலையும் அவருடைய உறுதியான விசுவாசத்தினாலையும் அவர்கள் என்ன சூழ்நிலை இருந்தாலும் கடவுள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை மாத்திரம் இழக்காம கடவுளையே பின்தொடர்ந்ததுனால என்னுடைய ஜீவனை இன்னைக்கு நான் உயிரோட பெற்றுக்கொண்டு உங்களுக்கு முன்னதாக நான் சாட்சியா வச்சிருக்கிறேன். இந்த சாட்சியை கடவுள் ஆசீர்வதிப்பார். ஆல்ரெடி டைம் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். மீது பாட பகுதிகளை நீங்கள் தொடர்ந்து எங்களை உதவி செய்ய எங்கள் ஊழியத்துக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க. இந்த சாட்சி எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருந்து நம்புறீங்க? கொஞ்சம் உங்க கரங்களை உயர்த்தி காட்டலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க தேவனுடைய சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் ஊழியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த 20 வருஷம் ஊழியத்தை ஆண்டவர் முடிக்க கிருபை செய்திருக்கார். 21வது வருஷத்தை நாம் துவங்க போகிறோம். ஆகையினால எப்படி ஜெபிக்க போகிறோம்னா ஒரு 20 பாஸ்டர்ஸ் வந்து நம்முடைய சபைக்காக ஜெபிக்க போகிறாங்க. ஒரு வசனம், ஒரு சிறிய ஜெபம். ஒவ்வொரு போதகரும் நம்முடைய சபைக்காக தரிசனத்தோடு பாரத்தோடு நம்முடைய சபைக்காக ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு சிறிய ஜெபத்தை ஏற்பாங்க. இப்ப முதலாவதாக தாசையா அவர்கள் வந்து நம்முடைய சபைக்காக ஜெபிப்பாங்க. கரைகளை பற்றி ஒரு அறையில சொல்லுவோமா? இன்னும் சத்தம் ஒரு அறையில சொல்லுவோமா? என் மனவளன் இயேசு ராஜாவை